சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராகிருக்க படம்னா அது வேட்டையன் திரைப்படம் தான். ஜெயிலர் படத்தை தொடர்ந்து அவர் நடித்த லால் சலாம் படம் சரியாக போகாததுனால இந்த வேட்டையன் படம் கண்டிப்பாக ஒரு சம்பவம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தை ஜெய்பீம் எடுத்த டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெய்பீம் போலவே ஒரு நல்ல சோசியல் மெசேஜை கொடுக்குற படமாக இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததால ரசிகர்கள் இதன் மீது அதிக எதிர்பார்ப்பு கொண்டு இருக்காங்க. அக்டோபர் 10 திரையரங்கில் மாசா வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து எல்லா படத்துக்குமே அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு வராரு. அதனால பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட நடிப்பு பாராட்டப்பட்டாலும் அனிருத்தோட மியூசிக் தான் இந்த படத்தை ஓட வச்சதுக்கு காரணம் என்று ரஜினிகாந்தே சொல்லியிருந்தாரு. வேட்டையன் படம் கங்குவா படத்தோடைய அஃபிஷியல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கங்குவா படம் பின்வாங்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கான மனசுலாயோ சாங் கூடிய விரைவிலே வெளியாகும் என்று அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அனிருத் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த பாட்டுக்கு நடனமாடி இருக்கார் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தலைவர் 171. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிகாசன் முக்கியமான கேரக்டரில் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த படத்தில் யார் யார் இணைய போகிறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும் பார்ப்போம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோடைய ஜெயிலர் 2 படம் பண்ண போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ராஜமௌலி ஒரு கதை சொல்லியிருக்காராம். அதாவது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் ராஜமௌலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜினியோடு இணைந்து படம் பண்ணுவீங்களான்னு அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ரஜினியுடன் படம் செய்வது அவரை இயக்குவது பெருமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லா இயக்குநர்களும் அந்த தருணத்திற்காக காத்திருப்பதாகவும் ஆனால் இதற்கான அனைத்து விஷயங்களும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக தனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று தான் காத்திருப்பதாகவும் ராஜமௌலி சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ ராஜமௌலி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு பக்காவான ஃபேண்டசி கதையை சொல்லியிருக்காராம். ரஜினிக்கும் பார்த்தீங்கன்னா பிடித்து போகவே இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு சொல்லியிருக்காராம். ஏற்கனவே பாகுபலி படத்தெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து பாராட்டி இருந்தார். RRR படத்தையும் பாராட்டினார். இப்போ நம்ம ராஜமௌலி மகேஷ் பாபுவை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் பிஸியாக இருக்காரு. அதை தொடர்ந்து RRR 2 எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மகாபாரதமும் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மகாபாரத கதையை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருப்பாரோ, அதில் முக்கியமான கேரக்டரில் தான் மகாபாரதத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரா, வேறு யார் யாரெல்லாம் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்க போகிறாங்க, மேலும் மகாபாரத ஸ்டோரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.